السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد، وقد قال الله تعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وضربت عليهم الذلة والمسكنة وباءوا بغضب من الله ذلك بأنهم يكفرون بآيات الله ويقتلون النبيين بغير الحق ذلك بما عصوا وكانوا يعتدون. وقال نبينا صلى الله عليه وسلم: أشد الناس بلاء الأنبياء ثم الأمثل فالأمثل أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா ஒருவருக்கே உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் எம்பிரான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை எப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், முஸன்னிஃபீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், வலிமார்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், முஜ்தஹீன்கள், மஷாயிக்மார்கள், உலமாக்கள், மேலும் இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. உலகம் முழுவதும் எல்லோராலும், எல்லா நாட்டு மக்களாலும் பேசப்படக்கூடிய செய்தி, பலஸ்தீன் தனி ஒரு நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். பலஸ்தீனில் ஏற்படக்கூடிய ஈவு இரக்கமற்ற செயல்கள், பலஸ்தீனில் கொல்லப்படக்கூடிய சிசுக்கள், பலஸ்தீன் நிம்மதியில்லாத ஒரு சூழலை சந்தித்திருக்கிறது. கடந்த 22 மாதங்களாக இஸ்ரேலினுடைய கொடூர தாக்குதலால் பலஸ்தீன் சின்னாபின்னமாக சூறையாடப்பட்டிருக்கிறது. பலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்ற குரல் உலகம் முழுவதும் எழுந்துள்ளதை பார்க்க முடிகிறது. ஆனால் யாரை எதிரியாக பார்க்க வேண்டுமோ அவரை நண்பராக வைத்துக் கொண்டு, ஒரு சில ஆதரவுகளை வைத்துக் கொண்டு இன்னும் இஸ்ரேல் பலஸ்தீனை தாக்கிக் கொண்டே, அங்கிருக்கக்கூடிய மக்களை சிதைத்துக் கொண்டே இருப்பதை பார்க்க முடிகிறது. உங்களுக்கெல்லாம் வரலாறு தெரியும். அமெரிக்காவில் குடியிருக்கக்கூடிய நபர்களில் 98% கிறிஸ்துவர்கள். இஸ்ரேல் முழுவதும் யூத மதத்தை சார்ந்தவர்கள். கிறிஸ்துவர்கள் கடவுளாக நம்பக்கூடிய ஒருவர் இயேசு என்பதாக சொல்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் அவர் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், அவர் கடவுளுடைய குமாரர் அல்ல, இறைவனுடைய குமாரர் அல்ல, பிள்ளை அல்ல என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அவங்களுடைய கற்பனைப்படி அவங்களுடைய இயேசுவை கொன்னது யாருன்னு சொன்ன யூதர்கள் தான். யூத சமுதாயம் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்வதற்காக வேண்டி யூதர்கள் துரத்தி செல்கிறார்கள். கடைசியில் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றி விட்டார், வானத்திலே உயர்த்தி விட்டார். இதை நம்பாத யூதர்கள் எங்கள் இயேசு கிறிஸ்துவர் சிலுவையில் அடைக்கப்பட்டார் என்ற செய்தியை சொல்கிறார்கள். திருமறை குர்ஆன் சொல்கிறது, வமா கத்தலூஹு வமா ஸலபூஹு வலாக்கின் சுப்பிஹ லஹும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொல்லப்படவில்லை, அவர் சிலுவையில் அறையப்படவில்லை. அவரை போன்ற ஒப்புவமை கொண்ட ஒருவரை சிலுவையில் அறையப்பட்டது என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார். துரத்தி வந்த வேகத்தில் பின்னால் இருந்த ஒருவருடைய உருவத்தை அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல மாற்றினான் என்று திருமறை நமக்கு சொல்லி காட்டுகிறது.
அப்போ கிறிஸ்துவர்களுடைய எண்ணப்படி பார்த்தால் இயேசு என்ற ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொன்றது யாருன்னு சொன்னா யூதர்கள் தான். அப்ப அவங்களுடைய கடவுளை கொன்னது சிலுவையில அடைஞ்சதே யாருன்னு சொன்னா யூதர்கள் தான். ஆனால் யாரை எதிரியாக பார்க்க வேண்டுமோ அதே யூதர்களை நண்பராக வைத்துக் கொண்டு இன்று அமெரிக்காவுடன் இஸ்ரேல் கைகோர்த்து கொண்டு மிகப்பெரிய அளவிலான இனப்படுகொலையை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாடு முழுவதும் பார்த்து நாட்டினுடைய எல்லா புறங்களிலும் மூளை முடுக்கெல்லாம் பலஸ்தீனுக்கு வெற்றி வேண்டும், பலஸ்தீன் தனிநாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்ற வாதம் தான் எல்லோராலும் முன்வைக்கப்படுகிறது என்பதை பார்க்க முடிகிறது. ஒரு காலகட்டத்தில் பார்க்கும் போது எதை இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை என்ற நிலையை தாண்டி இன்று எல்லா சமூகத்தினரும் எல்லா நாட்டவர்களும் இது இஸ்லாமியர்களுக்கான பிரச்சனை அல்ல, இஸ்ரேல் இதோடு விட்டு வைக்காது, இதை தாண்டி எல்லா நாடுகளையும் சூறையாடும், இஸ்ரேல் என்பது ஒரு கொடூரமான எண்ணங்களை கொண்ட நாடு என்ற ரீதியில் முன் வந்து இன்று இஸ்ரேலுக்கு எதிரான பிரகடனம் எல்லா இடத்திலும் தொடங்கி இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நம்ம சொல்றோம் ஈட்டி முனையில் நிறுத்தினாலும் ஈமானை விடமாட்டோம் என்று வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களிலும் பேஸ்புக் போன்ற வலைதளங்களிலும் இன்ஸ்டாகிராமிலும் யூடியூப்களிலும் நாம் அதிகம் சொல்லிக் கொண்டு சிலருடைய ஸ்டேட்டஸ்களை பார்க்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கும் எங்களை ஈட்டி முனையில் நிறுத்தினாலும் கூட நாங்கள் ஈமானை விடமாட்டோம் என்ற வாசகங்களை எல்லாம் பார்க்க முடிகிறது. உண்மையில் சொல்ல போனால் இந்த வார்த்தைக்கு முழுக்க அருகதையை தந்தவர்கள் அந்த பலஸ்தீன் மக்கள் தான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. சஹாபாக்கள் இந்த நிலைப்பாடோடு இருந்தார்கள். சஹாபாக்களை கொடுமை செய்த சமயத்தில் எங்களை ஈட்டியின் முறையில் நிறுத்தினாலும் கூட நாங்கள் ஈமானை விடமாட்டோம் என்று கர்ஜித்த சஹாபாக்களை தாண்டி அவர்களுடைய வாழ்வியலை தங்கள் வாழ்க்கையில் நிஜமாக நிழலாக நிஜமாக கடைபிடிக்கக்கூடிய மக்கள் என்று பலஸ்தீன் மக்கள் என்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருந்தோம். 3 வயது குழந்தையை பார்க்கும் போது 2 வயது குழந்தையினுடைய ஈமானை பார்க்கும் போது எங்கள் மீது குண்டு துளைத்தாலும் பரவாயில்லை, எங்கள் மீது ஏவுகணையை தாக்கினாலும் பரவாயில்லை, எங்கள் ஈமான் நிலைப்பாடு கொஞ்சம் கூட குறையாது என்ற அச்சமற்ற சிங்கங்களால் சிறார்கள் களமிறங்கி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் போது அவர்களினுடைய ஈமானினுடைய பலம் மிக உறுதியாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவங்க நினைச்சுக்கிட்டாங்க இஸ்ரேல் பலஸ்தீனியர்களை நாம் இப்படியே துன்புறுத்தி கொண்டால் ஒரு கட்டத்தில் நாட்டை விட்டு ஓடிவிடுவார்கள், நாம் அந்த நாட்டை சொந்தம் கொண்டாடி விடலாம், நாம் ஆக்கிரமிப்பு செய்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டு தாக்குதல் தொடுக்க ஈமானுடைய பலங்கள் கூடிக்கொண்டுதான் செல்கிறது என்பதுதான் சஹாபாக்களினுடைய காலகட்டத்தில் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நெருப்பில் போட்ட அந்த சமயத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களாம், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எவ்வளவு பெரிய தீபந்தமாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய நெருப்பாக இருக்கட்டும், என் ரப்பினுடைய அனுமதி என்று எதுவும் நடக்காது. இந்த நெருப்பை பார்த்து நான் பயப்படவில்லை, ரப்பு எனக்கு போதுமானவன், அவன் எனக்கு பொறுப்பானவன், அவன் எனக்கு பாதுகாவலன் என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இதே வார்த்தையை எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள். கந்தக்கினுடைய யுத்தம் நடக்கிறது. அந்த நேரத்துல எதிரிகள் எல்லாம் உங்களை தாக்குவதற்காக வருகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யூதர்கள் சில பேர் செய்தியை சொல்றாங்க. அங்கேயும் யூதர்கள் தான் பெரிய சதி செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் போய் சொல்றாங்க, இன்னன் நாஸகது ஜமாஅ, மக்கள் எல்லாம் பெரும் படையாக திரட்டி கொண்டு மக்காவில் இருந்து மதீனாவை தாக்குவதற்காக வேண்டி
எல்லா மக்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள், ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கோங்கன்னு சொல்லி யூதர்கள் முஸ்லிம்களிடத்திலே பெரும் பதற்றத்தையும் பயத்தையும் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, 10,000 வந்தா என்ன, 20,000 வந்தா என்ன, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாவலன், அல்லாஹ் எங்களுக்கு பொறுப்பாளன் என்று ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம். அல்லாஹ் திருமறையில் இந்த விஷயத்தை சொல்லும் போது யூதர்கள் வந்து சொன்னார்களாம், இன்னன் நாஸ கத் ஜமஉ லக்கும் ஃபக்ஷவுஹு, உங்களை தாக்குவதற்காக வேண்டி 10,000 நபர்கள் சூழ்ந்து கொண்டு படை திரட்டி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சஹாபாக்களிடத்திலும் பெருமானாரிடத்திலும் சொல்லி பெரும் அச்சத்தை உண்டுபடுத்திய போது, அந்த மக்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அவர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்திய நிலையிலும் கூட அவர்கள் ஈமான் தான் அதிகரித்தது என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறார். இங்கே சஹாபாக்கள் மொத்தமே 3000 பேரு இல்லைன்னா 700 பேர் தான் இருந்தாங்கன்னு ஹதீஸ்ல வரும். இந்த 700 பேர் 10,000 நபர்களை சமாளிக்க வேண்டும். அந்த 10,000 பேர் படை திரட்டி வருகிறார்கள். அந்த நேரத்துலதான் சல்மான் பாரிசி ரலியல்லாஹு ஒரு ஆலோசனை தருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், மதீனாவை சுற்றிலும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான குழிகளை பள்ளங்களை தோண்டி விடுவோம், அதை தாண்டி அவர்கள் வர முடியாத சூழ்நிலையை நாம் உருவாக்குவோம் என்று சல்மான் பாரிசி ரலியல்லாஹுடைய ஆலோசனையை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரம்மாண்டமான குழிகளை தோண்டுகிறார்கள். எதிரிகள் வந்து தாக்குவதற்காக வேண்டி இருக்கிறார்கள். அந்த பள்ளங்களை தாண்டி அவர்களால் வர முடியவில்லை. இங்கிருந்து அம்பு வீச்சு நடக்குது, அங்கிட்டிருந்து இவங்க அப்பை வீசுகிறார்கள். இப்படியாக 1 மாத காலம் அந்த போர் பதற்றம் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த சூழ்நிலையில அல்லாஹ் தஆலா ஒரு பெரும் புயலை அனுப்புகிறார். சபா என்ற பெரும் புயலை அனுப்பி கரெக்டா அந்த புயல் எதிரிகளினுடைய சுற்று வட்டாரங்களை தாக்கி புயல் வீசுது. முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பகுதியில அந்த புயல் வீசல. எதிரிகள் துண்ட காரணம் துணிய காரணம் எல்லாம் என்ன செஞ்சாங்க, அங்கிருந்து ஓடி போனாங்களாம். விரைந்து ஓடி போனார்கள் என்ற செய்தியை நமக்கு ஹதீஸ் சொல்லித் தருகிறது. என்று சொன்னால் சஹாபாக்களினுடைய ஈமான் ஆரம்பத்தில் தோற்பதை போல தோன்றினாலும் கூட இறுதியில் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தார்கள் சஹாபா பெருமக்கள் என்பதை பார்க்க முடிகிறது. ஆரம்ப காலகட்டத்திலே நாம் வீழ்த்திக் கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணத்தில் இஸ்ரேல் ராஜா மக்களை அடிபணிய வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மிகப்பெரிய குண்டுகளையும் அணுகுண்டுகளையும் வீசி அவர்களை தகர்த்தெறிய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தாலும் கூட இவர்களினுடைய ஈமானினுடைய வெளிப்பாடு கடைசியில் வெற்றியை தந்துவிடும் என்பதை அவர்கள் அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நுசிருத்து பிஸ்ஸபா, நான் சபா என்னும் புயல் காற்றை கொண்டு உதவி செய்யப்பட்டேன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இந்த புயல் காற்றினால் எதிரிகள் அச்சமாகி ஓடினார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறார். பொதுவாகவே யூத சமுதாயம் ஆரம்ப காலத்தில் இருந்தே இஸ்லாத்திற்கு எதிரியானவர்கள் தான். ஆரம்ப காலத்தில் இருந்தே அவர்களினுடைய பண்பு முஸ்லிம்களை வீழ்த்துவதாகத்தான் இருந்தது. உங்களுக்கெல்லாம் வரலாறு தெரியும். சூரத்துல் பக்கராவிலே அல்லாஹ் அழகிய சரிதைகளை சொல்லும் போது ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய சரிதையை சொல்லி காட்டுகிறார். வரலாறை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அந்த நிகழ்வுகளை பார்க்கும் போது அல்லாஹ் வானத்தில் இருந்து உணவுகளை அனுப்பிய அந்த வேளையிலே யூத சமுதாயம் சொன்னது, லா நஸ்பிரு அலா தஆமின் வாஹித், மூஸா எங்களுக்கு எப்போ பார்த்தாலும் வானத்துல இருந்து சமைக்காம சாப்பாடு வந்துகிட்டு இருக்குது, உணவு வந்துகிட்டு இருக்குது, எனக்கு வானத்துல இருந்தெல்லாம் வேணாம். லா நஸ்பிரு அலா தஆமின் வாஹித் فادعوا لنا ربك يخرج لنا مما تنبت الارض من بقلها وقثائها وفومها وعدسها وبصلها. எங்களுக்கு வெங்காயம் வேண்டும், எங்களுக்கு பூண்டு வேண்டும், எங்களுக்கு கீரை வேண்டும்,
எங்களுக்கு பருப்பு வேண்டும், நாங்கள் பூமியிலே விளைவித்து அதை ஆக்கி சாப்பிட வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கோரிக்கை வைக்கிறார்கள். இப்படியாக ஒரு விஷயங்களை ஏறக்கூடிய சமயத்துல அந்த சமுதாயம் அதை செய்யாமல் வேற ஒரு விஷயத்திற்கு பிறகு வருவார். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, தன் சமூகத்துல அல்லாஹ் வேதம் தரனா சொல்லி இருக்கிறான், வேதத்தை வாங்கிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் ரொம்ப கட்டுப்பாடோட அல்லாஹ் வழங்கிக்கிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. 30 நாள் சொல்லிட்டு போறாங்க. சரி, 30 நாள் 40 நாளாக மாறுகிறது. இங்க வந்து பார்த்தா எதை மாற்றி சமூகத்தை ஈமானுக்கு கொண்டு வந்தார்களோ மீண்டும் அதே நிலைக்கு தள்ளி இருக்கிறார்கள். திரும்பவும் என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு காளை மாட்டை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ ஆரம்பத்திலிருந்தே யூதர்கள் மாறு செய்யக்கூடியவர்கள் என்பதை திருமறை மக்களாக சொல்லி காட்டுகிறது. எப்ப பார்த்தாலும் யூதர்களுடைய குணம் இதுதான். அதனால எப்ப பார்த்தாலும் அவர்கள் கேவலப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார். அல்லாஹ் போச்சுக்கிட்டு அவங்க போறாங்க, அவங்களுக்குத்தான் நஷ்டம் அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார். இந்த யூதர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நபிமார்கள், நிறைய நபிமார்களை கொன்ற கயவர்கள் இந்த யூதர்கள். அல்லாஹ் சொல்கிறார், அம்பியா அல்லாஹ், பல நபிமார்களினுடைய உயிரை கைப்பற்றியவர்கள் இந்த யூதர்கள். நீங்கள் வரலாறுகளையும் ஹதீஸ்களையும் பார்த்தால் தெரியும். ரசூலுல்லாஹ்வுக்கு முதல்ல சூனியம் வச்சது யாருன்னு சொன்னா ஒரு யூதன் தான் வைத்தார். ஹதீஸ்ல வருது, லபீத் இப்னுல் அஸம் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் வச்சார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் ஒரு விஷயத்தை செஞ்சது மாதிரி நினைக்கிறேன், ஆனா அதை நான் செய்யறது இல்லை. எனக்கு ஏதோ ஒரு சிந்தனை தோணுது, வேற ஒரு சிந்தனை தோணுது. இப்படியாக நான் நானாக இல்லை, இந்த நிலைக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு சொன்ன போதுதான் அல்லாஹ் தஆலா 2 மலக்குகளை அனுப்பி இது சூனியம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலை என்று அல்லாஹ் நபிகளாருக்கு தெரியப்படுத்தி அல்லாஹ் சூரத்துல் ஃபலக்கையும் சூரத்துல் நாஸையும் இறக்கி அந்த சூனிய முடிச்சுக்கள் கிணற்றுக்கு அடியில் ஒரு பாறைக்கு கீழே போடப்பட்டிருக்கிறது, ரசூலினுடைய தலைமுடியை வைத்து சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை உணர்த்தி அல்லாஹ் அந்த முடிச்சுக்களை அவிழ்க்க வைத்து அல்லாஹ் சூனியத்தை இல்லாமல் ஆக்கினான் என்ற செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு சாப்பாட்டுல விஷம் வச்சு கொடுக்கிறது ஒரு யூத பெண்மணி தான். கைபர் யுத்தத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு விருந்து வைக்கிறேன்னு சொல்லி ஒரு யூதன் தான் என்ன செய்கிறார், ஒரு யூத பெண்மணி தான் ரசூலுல்லாஹ்வுடைய சாப்பாட்டு உணவுல விஷத்தை வச்சு கொடுக்கிறார். அந்த ரசூலுல்லாஹ்வும் சாப்பிட்டு விட்டார்கள் ஒரு கவனத்தை. அந்த நேரத்துல அந்த கவனம் சொன்னது, யா முஹம்மது மஸ்மூம், நான் நஞ்சு கிடக்கப்பட்டிருக்கிறேன் என்று அந்த கவனம் பேசியலாம். கடைசி நேரத்துல ரசூலுல்லாஹ்வுடைய சக்கராத்தினுடைய அந்த நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்களா, யா ஆயிஷா மா அஸாலு அஜிது அலமத் தஆம் அல்லதி அகல்து பி ஹைபர். ஹைபருடைய யுத்த சமயத்துல ஒரு யூத பெண்மணி எனக்கு நஞ்சை கிளந்து விஷத்தை கிளந்து எனக்கு உணவில் கொடுத்தார் அல்லவா, அந்த நஞ்சினுடைய விஷத்தினுடைய தன்மையை இப்போது என் தொண்டையில் நான் உணர்கிறேன், என் தொண்டை அறுக்கப்படுவதை போல இருக்கிறது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளையும் நாம் ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. இப்படியாக யூத சமுதாயத்தினுடைய நிலைப்பாடுகளை பார்க்கும் போது ஆரம்ப கட்டத்தில் இருந்தே நபிமார்களை கொள்வதில் இருந்தும் பெரிய சதிவேலைகள் செய்வதில் இருந்தும் அப்பாவிகளை கொல்லக்கூடிய நிலைகளில் இருந்தும் விஷம் வைத்து கொடுக்கக்கூடிய நிலைகளில் இருந்தும் நபிமார்களை துன்புறுத்தக்கூடிய நிலைகளில் இருந்தும் தொடங்கி நிறைய அழிச்சாட்டியங்களை யூதர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள் என்ற செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது. அதாவது ஆரம்பத்தில் சொன்னது போல யாரை எதிரியாக பார்க்க வேண்டுமோ அவரோடையே அமெரிக்கா கைகோர்த்து கொண்டு இஸ்லாமிய நாடான பலஸ்தீனை சூறையாடி கொண்டிருக்கக்கூடிய நிலை இன்று சமூகத்தில் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றார்,
என்னதான் நண்பரா இருந்தாலும் கூட காலத்தில் யகூது நைசத்தின் நசாரா அனாஷை, யூதர்கள் கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்லுவாங்களாம், இவன் ஒண்ணும் கிடையாது, இவன் வேஸ்ட், இது ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லுவாங்களாம். அல்லாஹ் சொல்றான் காலத்தின் நசாரா நைசத்தில் யகூது அனாஷை, கிறிஸ்தவர்கள் சொல்வார்களா யூதர்கள் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லுவார்களாம். யூதர்கள் கிறிஸ்துவர்களை பார்த்து சொல்வார்களாம் கிறிஸ்துவ மார்க்கம் என்பது ஒன்றும் கிடையாது, அவர்கள் ஒன்றும் இல்லாதவர்கள் என்று சொல்வார்களாம். என்னத்தான் தங்களினுடைய உள்ளங்களிலே இப்படிப்பட்ட கொள்கையை வைத்திருந்தாலும் கூட இஸ்லாமியர்கள் என்ற நிலைப்பாட்டுக்கு வரும்போது இருசாராரும் எதிரிகளாக மாறிவிட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த சூழ்நிலையை சமூகம் கண்டிப்பாக சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை ரசூலுல்லாஹ் அன்னைக்கே சொல்லிட்டார். அழைக்கும் சமானம், ஒரு காலகட்டம் வரும், முஸ்லிம்கள் சூறையாடப்படுவார்கள், அவர்களுக்கு மிகப்பெரிய சிரமங்கள் எல்லாம் ஏற்படும், கடுமையான தீங்குகள் எல்லாம் வரும் என்ற நிலைப்பாட்டை பெருமானார் முன்பே அறிவித்து விட்டார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு உள்ள காசாவினுடைய துயரங்களை பார்க்கும் போது கண்களில் இருந்து கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. எங்கு பார்த்தாலும் மரணங்கள், எங்கு பார்த்தாலும் மரணத்தினுடைய ஓடங்கள். சமீபத்தில் கூட செய்திகளை பார்க்கும் போது மிகப்பெரிய அதிர்வையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய நிலையை நாம் பார்த்தோம். ஒரு பெண் புர்கா அணிந்து கொண்டு தன் தந்தை இருந்த வீட்டில் ஏவுகணையை விட்டு தாக்கி வீடு தரைமட்டமாகிவிட்டது, என் தந்தையின் ஜனாசாவை காண முடியவில்லை என்று தந்தையினுடைய உடலை தேடிக்கொண்டிருக்கிறாள். நாள்கள் நீண்ட நாளாக ஆகிவிட்டது. இடிபாடுகளுக்கு மத்தியில் கடைசியில் ஒரு கட்டத்தில் தந்தையின் தலையை மாத்திரம் அந்த பெண்மணி எடுத்து பார்க்கிறாள். அந்த தலையில் சதைகள் இல்லை, வெறும் எலும்பு துண்டுகளாக இருக்கிறது. கடைசியில் என் தந்தையின் ஜனாசாவை கூட பார்க்க முடியவில்லை, எலும்பு துண்டுகளை தான் பார்க்க முடிந்தது என்று வேதனையோடு சொல்லக்கூடிய குரல்களையும் கூட பார்க்க முடிகிறது. சமீபத்தில் கூட ஒரு இமாம் மிம்பரின் மீது ஏறி குத்துபா செய்யக்கூடிய சமயத்தில் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிவிட்டு கடுமையான பசியில் இருக்கிறோம், நாம் பசிப்பட்டினியாக இருக்கிறோம், நாம் சாப்பிடுவதற்கு உணவில்லை, அதனால் என்னாலும் பேச முடியவில்லை, உங்களாலும் கேட்க முடியவில்லை, இருவருமே பசியாக இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு உலகத்தினுடைய ஆக சிறிய குத்துவா இதுதான் என்று சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி மிம்பரில் இருந்து இறங்கிய விஷயம் சமூகத்தில் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் பெருந்தாக்கத்தை ஏற்படுத்தியதையும் நாம் பார்க்க முடிந்தது. உண்மையில் சொல்ல போனால் ஈட்டி முனையில் நிறுத்தினாலும் கூட எங்கள் ஈமானை இழக்க மாட்டோம் என்ற சொன்ன வரிகளுக்கு உண்மையில் நிஜமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இந்த காசாவினுடைய மக்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு சிறுவனுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது, குண்டுகள் பாய்ந்திருக்கிறது, குண்டுகள் உடலை துடைத்திருக்கிறது. அந்த நேரத்திலே மயக்க மருந்து கூட அங்கே இல்லை, ஏனென்றால் மருத்துவமனைகள் சூறையாடப்பட்டிருக்கிறது, மருத்துவமனைகளும் கூட தாக்கப்பட்டிருக்கிறது, இல்லங்கள் தாக்கப்பட்டிருக்கிறது. குடிப்பதற்கு தண்ணீர் என்று தேடினாலும் கூட நிறைய உதவிகள் செய்யப்பட்டாலும் கூட அங்கே தண்ணீர் நிறுத்தப்பட்டிருக்கிறது, அந்த மக்களுக்கு சாப்பிடுவதற்கு உணவில்லை. அந்த நிலையிலும் கூட அந்த சிறுவன் நீங்கள் குண்டை எடுத்து விடுங்கள், நான் வெளியே கொடுத்துக் கொள்கிறேன் என்று அந்த சூழ்நிலையில் திருமறை குர்ஆனை ஓடிக்கொண்டு அவனுடைய உடலில் இருந்து குண்டை அகற்றப்படுகிறது என்று சொன்னால் அந்த மக்களினுடைய சிறார்களும் கூட பெரிய அளவில் ஈமானினுடைய உத்வேகத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு தந்தை அழுகிறார், தன் மனைவி இறந்து கிடக்கிறார் என்று தந்தை அழுது கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் 3 வயது சிறுவன் தந்தையினுடைய மாரை தட்டி கொண்டு, தந்தையை கவலைப்படாதீங்க, எல்லாம் மாறும் என்று சிறார்கள் தந்தைக்கு பெரியவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய நிலைகளும் கூட அங்குதான் நடக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கடுமையான யுத்த பூமியாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையிலே அந்த மக்களுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் அவர்களுக்கு நேரடியாக உதவி செய்ய முடியாவிட்டாலும் கூட மறைமுகமாக அவர்களுக்கு துஆ செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம். ஒரு கடுமையான இடிபாடுகள் நடந்து கொண்டே இருக்கிறது.
குண்டுகள் தாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு பெண்மணி புர்காவோடு வெளியே ஓடி வருகிறாள். உடம்பெல்லாம் பார்த்தால் காயங்கள், சேதங்கள். பக்கத்தில் இருந்த அந்நிய ஆணெல்லாம் அந்த பெண்மணியை காப்பாற்றுவதற்காக வேண்டி வருகிறார்கள். அந்த நிலையிலும் கூட அந்நிய ஆண்களினுடைய கரங்கள் தன் மேனையில் பட்டுவிடக் கூடாது என்று அந்த குண்டலியினுடைய நிலையிலும் கூட, அந்த இடிபாடுகளினுடைய நிலையிலும் கூட தங்களினுடைய தங்களினுடைய உடல் பாகங்கள் அந்நியாதவர்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கிறேன் என்ற தாய்மார்கள் சொல்கிறார்கள் என்றால் அவர்களினுடைய ஈமானினுடைய உச்சக்கட்டம் எந்த அளவிற்கு இருக்கும் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஒரு சிறிய சிறார்கள், குழந்தைகள், தாய்மார்கள் எல்லாம் கொல்லப்பட்டு ஜனாசாவா கிடக்கிறாங்க. அந்த பச்சிலம் குழந்தைகள் தாய் என்னமோ உறங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று நினைத்துக் கொண்டு தாயை எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. அந்த குழந்தை நீண்ட நேரமாக எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. தாய் மரணித்து விட்டால், குண்டு துளைக்கப்பட்டு இருக்கிறது என்று, இடிபாடுகளில் சிக்கி மரணித்து விட்டால் என்று அந்த குழந்தைக்கு தெரியவில்லை. இப்படிப்பட்ட நிலைப்பாடுதான் அந்த பலஸ்தீன் நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மக்களுக்காக வேண்டி நாம் அதிகம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனா ஒண்ணு, எவ்வளவு பெரிய யுத்தங்கள் நடந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்தாலும் கூட ஷாம் தேசம் ஒரு நாள் வெற்றி வாகை சூடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. பலஸ்தீன் நாடு மீட்கப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பலஸ்தீனுடைய மஸ்ஜிதுல் அக்ஸா மீட்கப்படும் என்பதிலும் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அது கண்டிப்பாக நடக்கும் என்ற செய்தியையும் ரசூல் சொல்லிவிட்டார்கள். ஒரு கட்டத்தில் ஷாம் வெற்றி பெறும் என்ற நற்செய்தியும் கூட ஹதீஸிலே வந்திருக்கிறது. அந்த ஷாம் மக்களினுடைய துயர் துடைப்பதற்காக வேண்டி நாம் அதிகம் அந்த மக்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் ஃபஜ்ர் தொழுகையில குனூத்து நாஸிலா ஓதப்படுகிறது. அந்த பெருமக்களுக்காக வேண்டி துஆ செய்யப்படுகிறது. இன்றும் கூட உலக அளவிலே உணவு தடை செய்யப்படக்கூடிய நாடாக இருக்கிறது. உலகத்திலேயே மிக பெரிய சிறைச்சாலை, திறந்தவெளி சிறைச்சாலை இருக்கிறதா என்று தேடி பார்க்கும் போது அது காசா என்பதை காட்டுகிறது என்று சொன்னால், அந்த மக்கள் படக்கூடிய துயரங்கள், துன்பங்கள், நாம் அந்த துன்பங்களை நினைத்து நம்மால் உதவ முடியாவிட்டாலும் அந்த மக்களுக்காக வேண்டி அதிகம் துஆ செய்வோம். நம்மால் இயன்ற அளவு தனிப்பட்ட ரீதியிலும் துஆ செய்வோம், முடிந்த அளவு கூட்டாகவும் துஆ செய்வோம். அல்லாஹ் தஆலா பலஸ்தீனுக்கு வெற்றியை தருவாராக. மஸ்ஜிதுல் அக்ஸாவை அல்லாஹ் மீட்டு தருவாராக. அங்க இருக்கக்கூடிய அசாதாரண நிலைகளை மாற்றி அல்லாஹ் செழிப்பான பூமியாக, வளமிக்க பூமியாக அல்லாஹ் மாற்றி தருவாராக. நபிமார்கள் 1,24,000 நபிமார்களும் சஜிதா செய்த அந்த புண்ணிய பூமியை அல்லாஹ் நமக்கு மீட்டு தருவாராக என்று துஆ செய்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.